வெல்கம் டு பிரியா ஹெல்த்தி சமையல். பிரியா ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சால்னா. அது பரோட்டாக்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சால்னா செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, தேங்காய் 1 கப், முந்திரி 10, வறுத்த வேர்க்கடலை 10லேருந்து 15, சோம்பு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு அதோட சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதோட நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு 10லேருந்து 15 பீஸ் அளவுக்கு நான் எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அரைச்சதை இப்போ அரைச்சாச்சு. ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயணும். இதோட 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டாச்சு. 1 ஸ்பூன் சோம்பு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடுங்க. இதோட 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் நடுவில் 2ஆக கீறி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதே 1 கப் அளவுக்கு புதினா, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வதங்கினோன்னே 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்குது. இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அளவு தக்காளி, 2 வெங்காயம் போட்டோம் அப்படின்னா 1 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது நான் கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு 4 ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட இதோட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கலந்த மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் லைட்டாக பேனில் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போதே அந்த ஸ்மெல் போயிடும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே நம்ம ஊற்றிக்கலாம்.
இது ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு ரொம்ப ஃப்ளஷ்ஷாக ரொம்ப சதையாலாம் இருக்க வேணாம். இது வந்துட்டு எலும்பு அந்த மாதிரி இருந்தாலே போதும். இதோட வந்து நம்ம ஸ்கின்னோட போட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து சால்னா கிடைக்கும் நமக்கு நல்லா. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி விடும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டு அப்படியே விட்டுருங்க. 5 to 10 minutes நல்லா அப்படியே விட்டோம் அப்படின்னாவே சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி வரும். இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம். ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு இதிலே நல்லா கொஞ்சம் சிக்கன் வெந்துடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறதுலே சிக்கன் வந்து ஆஃப் பாயில் ஆகிடும் நமக்கு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், முந்திரி, கடலை, சோம்பு போட்டு இதையும் வந்து இந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். சால்னா வந்து தண்ணியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணியாக இருக்கிற மாரி நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. இதை தண்ணி ஊற்றி, இது தண்ணியாக இருந்தாலும் நம்ம தேங்காய், கடலை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தண்ணியாக இருக்கணும். நல்லா கொதிக்குது. இப்போது நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சாலே இது வந்து நல்லா திக்காயிடும். சால்னா வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து மேலே அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா ரெட் கலரில் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இது இப்போ சுற்றி நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலரில் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடும். அப்போ தான் சால்னா வந்து நல்லாயிருக்கும். இதை நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் மேலே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குதுன்ட்டு. இதில் சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்மளோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதோட லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். நல்லா கொதிக்கும் போதே செமையாக வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பவுலில் நம்ம மாற்றிடலாம். சால்னாவை எடுத்து இந்த ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு சூப்பராக பரோட்டா, சுட சுட பரோட்டாவோட நம்ம இதை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.